இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப் அக்கௌண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்களோ இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தங்க கண்டிப்பாக வந்து கம்பெனிக்கு வேலைக்கு போயிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வேலைக்கு போன இடத்துல பார்த்தீங்கன்னா பிஎஃப் அமௌண்ட்டுன்னுட்டு ஒன்று வந்து டிடெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மந்த்லி பார்த்தீங்கன்னா 12% நீங்கள் வாங்குற சேலரியிலேருந்து 12% வந்து பிஎஃப் அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்ககிட்டேருந்து டிடெக்ட் பண்ணுற அந்த 12% பிஎஃப் அமௌண்ட் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக மந்த்லி வந்து போடுறாங்களா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து பிஎஃப் அக்கௌண்ட்டோடைய வெப்சைட்டில் போய்ட்டு லாகின் பண்ணி பார்த்தா தான் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதுக்கு லாகின் பண்ணுறதுக்கு வந்து உங்களுடைய யூசர் நேம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூஏஎன் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பர் தான். பட் ஆனால் பாஸ்வேர்டு வந்து உங்கள் கம்பெனிக்காரங்கிட்டயோ இல்லை உங்களுடைய கான்ட்ராக்டர்கிட்டயோ கேட்டிங்கன்னா அவங்க பாஸ்வேர்டு சொல்ல மாட்டாங்க. அது அந்த பாஸ்வேர்டை வந்து நாமளே வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதை எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றின டவுட்ஸ் ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா, இல்லை பிஎஃப் சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணி விட்டுருவோம். ஸோ இந்த ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஒர்க் ஆகுது, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சொல்கிற ட்ரிக்கோடைய வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு வீடியோ கீழே ப்ளூ கலரில் கொடுத்துருப்போம். ஜஸ்ட் அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஏஎன் பாஸ்வேர்டு அப்புறம் கேப்சா கோடெல்லாம் போட்டு சைன் இன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு பாஸ்வேர்டு தெரியாதுன்றதுனால கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். மொபைலில் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்குன்றதுனால நான் டெஸ்க்டாப் மோடுக்கு வந்து மாற்றி விட்டுறேன். ஸோ மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே யூஏஎன் நம்பர் இருக்கும், கீழே வந்து கேப்சா கோடு என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேலே இருக்கிற யூஏஎன் நம்பர் உங்ககிட்ட இருக்கும் ஆல்ரெடி. ஸோ அதையும் கேப்சா கோடும் என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த பேஜில் உங்களுடைய நேம் கேட்டிருக்கும், அப்புறம் நீங்கள் பிறந்த டேட், அதாவது டேட் ஆஃப் பர்த், அடுத்து வந்து ஃபீமேலா மேலா அப்படிங்கிறது எல்லாமே கேட்கும். ஸோ எல்லா டீட்டெயிலுமே வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். அதுவும் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ ஸோ அதே மாதிரி வந்து ஃபில் பண்ணிட்டு வெரிஃபை கொடுங்க. வெரிஃபை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் மறுபடியும் கேப்சா கோடு, அடுத்து ஆதார் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மேலே இருக்கிற கேப்சா கோடை ஃபஸ்ட்டு என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பரை வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய ஆதார் நம்பரை மிஸ்டேக் இல்லாமல் இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா டிக் ஆகிடும். அதுக்கப்புறம் வெரிஃபை கொடுங்க. வெரிஃபை கொடுத்த உடனே நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸும் ஆதாரில் இருக்கிற டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருந்துச்சுன்னா டீட்டெயில்ஸ் வெரிஃபைடுன்ட்டு அதுவே வந்து ஷோ பண்ணிவிடும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பரை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆதார் கார்டில் நீங்கள் கொடுத்துருக்கிற மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சேம் அதே மாதிரி பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படின்றத கொடுங்க. ஸோ அதை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து கேப்சா கோடு என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓடிபி வந்து ரிசீவ் ஆயிருக்கும். ஆதார் கார்டில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி ரிசீவ் ஆயிருக்கும். ஸோ அதை என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்தோன்னா ஓடிபி வெரிஃபைடுனா நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ இந்த பேஜில் நீங்கள் உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஆனால் உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர்னா இந்த சிம்பிள், அப்புறம் ஹேஷு, ஸ்டார், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிள் போட்டு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்டர் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ லாகின் இருக்கிறத மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட யூஏஎன், இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு, அப்புறம் கேப்சா கோடெல்லாம் போட்டு சைன் இன் கொடுங்க. சைன் இன் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு. ஸோ அந்த ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுடைய பிஎஃப் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் எத்தனை கம்பெனியில் வேலை பார்த்துருக்கீங்க, எங்கெல்லாம் வேலை செஞ்சுருக்கீங்க, எத்தனை பாஸ்புக் இருக்குன்றது எல்லாமே இந்த இடத்துல தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி